மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் MGR, இதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒபுலா படுத்துறை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தால் நிறைந்து காட்சியளிக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி சாட்சி. இன்றைக்கு இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு செல்லூர் கே. ராஜ் அவர்களே, கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா திருமதி ப. வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அம்மா பேரவை செயலாளர் ஆர்மிச்சர் திரு RP உதயகுமார் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களே, IT விங் மாநில செயலாளர் திரு ராஜ் சத்தியன் அவர்களே, MLA திரு பெரியபுல்லான் அவர்களே, முன்னாள் MLA திரு மாணிக்கம் அவர்களே, முன்னாள் MLA SS சரவணன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் KC ஆணிமுத்து அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர்களே, வட்ட கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முழக்க நன்றி கலந்த வணக்கம். நான் மதுரைக்கு வந்து 3 நாள். இந்த 3 நாள்ல இந்த மாநகரத்தில் இறுதியாக பேசுகின்ற கூட்டம் நிறைவு பெறுகிற கூட்டம். இறுதி அல்ல, அடுத்து வெற்றி விழா கூட்டத்தில் நாம் பேசுவோம். நிறைவான கூட்டம் மாநகரத்தில். இந்த மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கின்ற தொகுதியில் அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை மதுரை மாவட்டம் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் வென்று உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. சுமார் 200 கோடி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. கொள்ளை அடிச்சிருக்காங்கல்ல, பத்திரிகை வந்திருக்கல செய்தி. இது ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர் திமுக கட்சி சேர்ந்தவங்க. ஆளுங்கட்சியே முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேயருடைய கணவரை 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா செய்ய சொல்லி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. 2 குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆக ஊழல் நடைபெற்றது உறுதியாகிவிட்டது. உறுதியாகிட்டதுல இன்னைக்கு ஆளுங்கட்சியே ஊழல் செய்யப்பட்டதற்காக கண்டுபிடிக்க சொன்னா எவ்வளவு பெரிய மெகா ஊழல். இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வரி கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு வரி கட்டு கடை வரி கட்டுறாங்க, மக்களுக்கு வழங்கப்படுகிற குடி வரி கட்டுறாங்க, போதாதுக்கு குப்பைக்கு வரி. அது மட்டும் இல்ல, நான் வளர்த்துற ஆடு மாடு குதிரை பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அப்படி வரி போட்டு அந்த வரி இவர்கள் கொள்ளையடித்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. ஆகவே மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேடாக நடைபெற்று ஊழல் செய்த இந்த மாநகராட்சி மேயர்ல தோண்டி எடுத்து உண்மையை கண்டுபிடித்து மக்கள் முன்னால் வெளிப்படுத்துவோம். தினம் இந்த மாநகராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு பெண்களுக்கு சிரமம் இல்லாம அவர்கள் வீட்டுக்கு குடி இணைப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மரியாதைக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், அறிவிச்சவர் உதயகுமார் அவர்கள், அருமை
ராஜன் செல்லப்பா அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு சுமார் 1300 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயின் மூலமாக நம்முடைய மதுரை மாநகர் மக்களுக்கு தூய்மையான தங்குதடையில்லாம குடிநீர் வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். கிடப்புல போட்டாங்க, கொண்டு வந்தது நாம, ஆனா செய்ய மனமில்ல. எனது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திட்டத்தை கிடப்புல போட்டிருக்காங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேறும், பயன்பாட்டுக்கு வரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு நம்முடைய மாநகராட்சி இருக்கிற மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் கொடுக்கப்படும். அப்படி ஒரு அற்புதமான திட்டம், நீண்ட கால திட்டம் இந்த மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த பகுதியில் நிறைவேற்றிருக்காங்களா? சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னா தனியார் மருத்துவமனைக்கு போனோம். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி மதுரையை மையமா வைத்து தென் மாவட்ட மக்களுக்கு முழுமையா சிகிச்சை கிடைக்க வேண்டும், மதுரை மாநகராட்சி இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அப்பொழுது மதுரையை தேர்ந்தெடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா அரசு தொடர்ந்து வற்புறுத்தி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முழுமை பெறுகின்ற நிலை இருக்குது. அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அதோட ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின், அவருக்கே நலன் காக்க முடியல, எங்க போய் மக்களை நலன் காக்க போறீங்க? அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகுதான் இந்த திட்டத்தை அறிவிச்சார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளை கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு 2000 அம்மா மினி கிளை 4000 அம்மா மினி கிளை தமிழகத்தில் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும். இது அதிமுக அரசுடைய சாதனை, அது பொறுக்க முடியல. இன்றைக்கு இந்த அம்மா மினி கிளினிக்ல மக்கள் அதிகமா வந்து சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை தெரிந்தவுடன் இந்த திட்டம் இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் வரும்னு திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம், ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டம் அதிமுக ஆட்சி வந்தா தொடரும். அதோட திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். தாலிக்கு தங்கம் ஒரு பவன் இன்னைக்கு 76,000 ரூபாய் விற்குது. 25,000 50,000 திருமண உதவி திட்டம் அதை நிறுத்திட்டாங்க. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் ஏன்னா இன்னைக்கு மாநகரத்தில் நிறைவு கூட்டம்ல, அதனால மலர் தூவி அண்ணன் வரவேற்றிருக்கார். ஆக ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் பொருளாதார சூழ்நிலையின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. அதை அம்மா உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக பொருளாதார நீதியா 25,000 50,000 தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தோம். அந்த திட்டம் கூட பொறுக்க முடியல. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த தங்கத்திற்கு தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். இந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண்ணுக்கு 10 சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு 10 வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அருமையான சேலைகள் வழங்கப்படும், சேலை கொடுக்கப்படும். தீபாவளி போது ஒவ்வொரு தீபாவளி போதும் கொடுப்போம். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 460 நடமாடும் மருத்துவமனை நான் கொண்டு வந்து
நிறைவேற்றி எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ உடனடியாக மருத்துவ குழுவுக்கு போய் சிகிச்சை அளித்து குணமடைய செஞ்சோம். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு மருத்துவ சிகிச்சையிலே நம்பர் 1 இருந்தது. 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 264 ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுத்தோம். 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது. அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் 12,000 18,000 உயர்த்தியது அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செய்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இதெல்லாம் விலைவாசி வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு உணவுப் பொருள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இந்த அரசாங்கத்தில் இன்றைக்கு அரிசி விலை 1 கிலோ 20 ரூபாய் ஏறி போச்சு. பச்சரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு விற்றது 1 கிலோ. இப்போ திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது. இதெல்லாம் போய் நம்ம மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இல்லைன்னா வேணும்னே திட்டமிட்டு அடுத்த நாளே திமுக காரர் பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு போய் ஊரா வீதி வீதியா ஒரு பைய பேசிட்டு வந்தான்னு. நான் உண்மை தான் பேசுகிறோம். இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கின இந்த பட்டியல். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50, திமுக ஆட்சியில் 77 ரூபா, கிட்டத்தட்ட 27 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். அதே பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50, திமுக ஆட்சியில் 72. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30, திமுக ஆட்சியில் 48. கடலை எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130, திமுக ஆட்சியில் 190. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் 120. இதையெல்லாம் எதற்கு சொல்லினால், ஒரு ஆட்சின்னு வந்தா மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். குறிப்பா ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அவருடைய வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட மக்கள் படுகின்ற வேதனை துன்பம் அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. இவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? எதுவுமே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது, இந்த விலைவாசி ஏறிக்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி அண்ணன் தான் இதுக்கு மந்திரியா இருந்தார். அண்ணா செல்லூர் ராஜு தான் கூட்டுறவுத்துறை மந்திரியா இருக்கும்போது 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செய்து வாங்கிட்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமா அந்த விலையை குறைச்சி மக்களுக்கு விலை குறைந்த விலையில உணவுப் பொருள் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்காக பணியாற்றிய அரசாங்கம் அதிமுக. குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசு திமுக அரசு. மக்களை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான். இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசு. எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களுடைய சிந்தனையிலே இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அந்த திரு ஸ்டாலின் குடும்பத்தில் திரு உதயநிதி எம்எல்ஏ ஆக்கினாங்க, பிறகு அமைச்சராக்கினாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆகிட்டு. இதுல தான் கவனம் இருக்குது. நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனையே அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அதுல கவனம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு வாரத்துக்கு முந்தைய திரு ரகுபதி பேசுறார், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா. ஏன்னா கடையிலேயே கிடைக்குது முதலமைச்சர் ஓட்டம் கட்டி வாங்கிட்டு வருதுக்கு. மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும், அப்பதான் ஆக முடியும். திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் கட்டிட்டா மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? என்ன உழைப்பு இருக்குது? கட்சியிலே உழைப்பு இல்ல, நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்ல. திரு ஸ்டாலின் குடும்பத்தில் அவருடைய மகனா இருக்கார், அதுதான் அடையாளம். வேற என்ன அடையாளம் இருக்குது? மக்களுக்காக என்ன உழைத்தீங்க? ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இன்பநிதியை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இது என்ன குடும்ப ஆட்சியா வர வேணும்? சிந்திக்க, குடும்ப ஆட்சி வேணும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும். வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலா இருக்க வேணும். ஆனா என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு. திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சரா வரணுமா? இங்க இருக்கிறவங்க யார் வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்களா?
இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களுக்கு நன்மை செஞ்சு. இப்படி இருந்தா யார் வேணாலும் உயர்ந்த இடத்துல வரலாம். அது அண்ணா திமுகவில் தான் முடியும், திமுகவில் முடியவே முடியாது. திமுகவில் கட்சியிலையும் வர முடியாது, அவரோட அதிகாரத்திலையும் வர முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல், டாஸ்மாக் ஊழல். உங்களுக்கு நல்லா தெரியும், டாஸ்மாக் கடை தமிழகத்தில் 6000 கடை இருக்குது. 6000 மது கடையில் இந்த மது பிரியல் போய் அங்க மது பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அந்த 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமானா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த மதுபான கடையிலிருந்து மட்டும் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம். உண்மைதானே? எல்லா வலைதளத்திலும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்போ இடி, மத்திய நிறுவனத்தில் இடி வந்து இந்த டாஸ்மாக்களை தோண்டி எடுத்து 1000 கோடி முறைகேடு நடைபெறுவதாக பத்திரிகைலாம் செய்தி வெளிவந்திருக்குது. மேலும் முழுமையா விசாரிக்கப்பட்ட 40,000 கோடி டாஸ்மாக்ல மட்டும் ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று இந்த செய்தியில தெரிவிக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசாங்கம் இருக்கிற ஒழிய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திமுக அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக இருக்கணும். அப்படி திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள், இப்படி தொழிலாளிகள், இப்படிப்பட்ட குழந்தை தான் அரசு பள்ளியில் படிக்குது. அவர்கள் லேப்டாப் வாங்குவதற்கு பணம் கிடையாது. அம்மா சிந்திச்சார்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இந்த லேப்டாப் மூலமாக நம்முடைய மாணவர்கள் கொடுக்க என்பதற்காக அண்ணா திமுக அரசு 10 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதையும் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டமும் தொடரும். அதோட அம்மா இருசக்கர வாகனம், நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே படி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும். அதுக்காக அம்மா இருசக்கர வாகனம், ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 20,000 மானியம், 3 லட்சம் பேர் கொடுப்புன்னு அறிவிச்சோம். 2,80,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும். அதோட அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அவளும் பல ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. நடுத்தர மாணவர்கள், தொழிலாளியுடைய பையன் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமா 2,818 மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ₹1 செலவில்லாம அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது அதிமுக சாதனை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, அந்த இருவரும் தலைவர் கண்ட கனவை அதிமுக அரசு செயல்படுத்தியது. ஏழைகளுக்கு என்னென்ன வேணும் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து நிறைவேற்றணும். அதே போல கொரோனா காலம் 12 மாசம் வேலை கிடையாது மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை, விலையில்லா எண்ணெய் 1 வருஷம் கொடுத்த ஒரே அரசாங்கம், விலையில்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 1 வருஷம் விலையில்லாம கொடுத்தோம்ல இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் குடும்பத்தை கொடுத்தோம். மதுரையில் இருக்கிற மக்களுக்கு மேல 1000 ரூபாய் கொடுத்தோம். 2000 ரூபாய் கொரோனா காலத்தில் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் இந்த மதுரையில் தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும். தை பண்டிகை போது எல்லா இல்லங்களையும் தை பொங்கல் பொங்கலுக்காக எல்லா குடும்பத்தையும் 2,500 ரூபாய் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல
கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டு விட்டது, கல்லூரி மூடப்பட்டு விட்டது. அந்த காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். ஆன்லைனில் தேர்வு எழுதி நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள்லாம் பட்டம் வாங்கினாங்க. பள்ளியிலே படிக்கிறவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம், எல்லா மாணவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுக்கு முன்பு மின் கட்டணம் 52% ஏற்றினாங்க. பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து 3 வருஷத்துல 15% உயர்த்தி இப்போ 67% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது. அதுவும் கடையெல்லாம் பீக் அவர் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வீட்டு வரி 100%, கடை வரி 150%, குடிநீர் வரி, குப்பை வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய தலையில சுமத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயரும் என்று சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டு வரி, கடை வரி இதெல்லாம் 6% உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? மக்களை பாதிக்கப்படுகிற திட்டத்தை கொண்டு வந்த அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கே நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு விலையெல்லாம் 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தோம். அதே போல விசைத்தறிக்கு 750 மின்சாரம் கொடுத்தோம். நெசவாளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதே போல கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து அதில் டிசைன் செய்வதற்கெல்லாம் 120 கோடி மானியம் கொடுத்தோம். அதுபோல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த பொழுது அதை விற்பனை செய்ய முடியாமல் நம்முடைய நெசவாளர்கள் தடுமாறி கொண்டிருந்தாங்க. என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, அதற்கு மானியம் வேணும்னு கேட்டாங்க. 350 கோடி மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 கொடுத்தோம். கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு 2 கோடி கொடுத்து அங்கே பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்பாடு செய்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதுபோல ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கட்டணம் ஏற்றல, அதுபோல அந்த ஆட்டோ விலை ஏறி போச்சு, அதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னாங்க. இந்த ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறவங்க அவள் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் ஆட்டோ கொடுக்கப்படும். அதுபோல நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி ஏழை மக்கள், வீட்டு மனை இல்லாம இருக்கின்ற மக்கள், குடிசையை வழிகின்ற மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் பிரதான தேர்தல் ஏழை மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான வீடுகள் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த தொகுதியில் மட்டும் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் 365 நாட்கள் தண்ணீர் நிறைந்து இருக்க 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏவி பாலம் அருகில் தடுப்பணை கட்டி பனையூர் கால்வாய் 1 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது. தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கிறது. அதற்கு வித்திட்ட அரசு அதிமுக அரசு. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தினை சுற்றி நடவேடை, வண்ண விளக்குகள், நவீன சாலைகள் அமைத்து மதுரையின் பொழுதுபோக்கு இடமாக மாற்றியதன் விளைவாக 1000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கியது அதிமுக அரசு. வைகை ஆற்றின் குறுக்கே செல்லூர் பாலம் அமைக்கப்பட்டது. ஒப்புலா படித்துறை முதல் ஆழ்வார்புரம் வரை இணைப்பு பாலம் அமைக்கப்பட்டது. குருவிக்காரன் சாலை மற்றும் அண்ணா நகர் இடையே பாலம் அமைக்கப்பட்டது. திருமலை நாயக்கர் மகால் வாயில் உலகத்தரம் வாய்ந்த நவீன பூங்கா, அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் விளக்குத்தூண், காமராஜர் சிலை சீரமைத்து அலங்கார மின்கள் நீரூற்றுகள் அமைக்கப்பட்டது. மதுரை ராஜாஜி மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டதற்கு 150 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம், மருத்துவ பொருள் அமைக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. 10 தூண் மண்டபம் புனரமைக்கப்பட்டது. பலரங்கபுரம் அரசு மருத்துவமனை புதிய நவீன கேன் சென்டர் அமைக்கப்பட்டது. புதிதாக காவல் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன. இங்கே கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க, போக்குவரத்து நெரிசலை குறைக்க நெல்பேட்டை முதல் வில்லாபுரம் வரை புதிய பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. மத்திய அரசு உதவியுடன் கீழ் மதுரை ரயில் நிலையத்தை நவீனப்படுத்தும் கேட்டுக்கிறீங்க.
பாலரங்காபுரம் அரசு மருத்துவ தரம் உயர்த்தவன் கேட்டுக்கிறீங்க. நீண்டகால பாதாள சாக்கடை பிரச்சனை சரி செய்து புதிதாக மெயின் அமைத்து அதிநவீன கருவிகள் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வாங்கி பொறுத்து நடவடிக்கை கேட்டுக்கிறீங்க. இந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, அதோடு இந்த மிக சிறப்பான எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு இந்த கூட்டம் சிறப்பாக அமைய பல்வேறு உதவி செய்த அந்த நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு பா குமார் அவர்களே, திரு ஜே ராஜா அவர்களே, திருமதி சண்முகவல்லி எம்சி அவர்களே, திரு ஏ பார்த்திபன் அவர்களே, திரு கவிசெல்வம் அவர்களே, திரு ஆமம் துரைமுருகன் அவர்களே, திரு எம் செந்தில்குமார் அவர்களே, திரு எஸ் ஜெயபாலன் அவர்களே, திரு கலைச்செல்வம் அவர்களே, திரு முத்துகிருஷ்ணன் அவர்களே, திரு எம் முக்குரான் அவர்களே, திரு ஏபி ஜோசப் தனிஸ்லாஸ் அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு சிஎம் மாரி சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு கே சீனிவாசன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் திருமதி மகாலட்சுமி அவர்களே, தமாக பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே ராஜேந்திரன் அவர்களே, மேற்கு மாவட்ட தலைவர் திரு ராஜாங்கம் அவர்களே, மத்திய மாவட்ட தலைவர் தமாக திரு கே நடராஜன் அவர்களே, அகில இந்திய பார்வர்டு பிளாக் முன்னாள் எம்எல்ஏ திரு பி கதிரன் அவர்களே, அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலர் திரு சிவபாண்டியன் அவர்களே, ஐஜேகே மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் திரு செந்தூர் பாண்டி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பார்வர்டு பிளாக் திரு திருமாரன்ஜி அவர்களே, தமிழ்நாடு தேவர்புரை தலைவர் திரு முத்தையா தேவர்களே, தமிழ்நாடு வீர தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு அன்பு மணிகண்டன் தமிழ் சூரியன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நல்ல உலகளுக்கும் நன்றி தெரிவித்து, அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து விட்டு, ஒருவேளை நம்முடைய கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிற்கப்படுகிற சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் பா சரவணன், எக்ஸ் எம்எல்ஏ, மதுரை.